ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். கிருத்தே சமர்திதமக சதுகிருத்த சீர்ஷக. கிருத்தே சமர்திதமக சதுகிருத்த சீர்ஷக. தேவ பிரசாதித ஹராதத லப்த ஜீவக. தேவ பிரசாதித ஹராதத லப்த ஜீவக. த்வத்பூரித க்ரதுவர புனராபசாந்திம். த்வத்பூரித க்ரதுவர புனராபசாந்திம். சத்வம் பிரசாந்திகர பாஹி மருத்புரேஷ. சத்வம் பிரசாந்திகர பாஹி மருத்புரேஷ. கிருத்தே சமர்திதமக சதுகிருத்த சீர்ஷக. தேவ பிரசாதித ஹராதத லப்த ஜீவக. கிருத்தே சமர்திதமக சதுகிருத்த சீர்ஷக. தேவ பிரசாதித ஹராதத லப்த ஜீவக. த்வத்பூரித க்ரதுவர புனராபசாந்திம். சத்வம் பிரசாந்திகர பாஹி மருத்புரேஷ. த்வத்பூரித க்ரதுவர புனராபசாந்திம். சத்வம் பிரசாந்திகர பாஹி மருத்புரேஷ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சது அந்த தக்ஷன், கிருத்த ஈச சீற்றம் கொண்ட கோபம் கொண்ட சிவபிரானால், மர்த்தித மகஹ யாகம் தக்ஷன் செய்த யாகம் அழிக்கப்பட்டு, கிருத்த சீர்ஷக தக்ஷனோட தலையும் கொய்யப்பட்டு, அத்தக பிறகு தேவ பிரசாதித்த தேவர்கள்லாம் வேண்டிக் கொண்டதுனால, ஹராத்து சிவபெருமானிடமிருந்து, லப்த ஜீவக திரும்பவும் உயிரை பெற்று, த்வத் பூரித கிருத்துவர பகவானால் அந்த யாகமும் நிறைவு செய்யப்பட்டு, புனசாந்தி மாப மீண்டும் மன அமைதியை அடைந்தார். சகத்வம் பிரசாந்திகர இப்படி யாவர்க்கும் பரம சாந்தி மனசாந்தி அளிக்கின்ற தன்மை கொண்ட நீங்கள் குருவாயூரப்பா, மருத்புர ஈசா ஓ குருவாயூரப்பா, பாகி காத்தருள்வாய். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். கிருத்தே சமர்திதமக சதுகிருத்த சீர்ஷக. தேவ பிரசாதித ஹராதத லப்த ஜீவக. த்வத்பூரித க்ரதுவர புனராபசாந்திம். சத்வம் பிரசாந்திகர பாஹி மருத்புரேஷ. சதிதேவிக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் அவள் தன் உடலை துறந்ததையும் அறிந்து சிவபெருமான் மிகவும் கோபம் கொண்டார். தாங்க முடியாத கோபம் வந்துடுது சிவனுக்கு. அப்படியே தன்னோட தலைமுடி ஒன்றை பிச்சு போடுறாராம், பாகவதத்தில் சொல்லியிருக்கு. அதுலேருந்து வீரபத்ரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் உருவாகிறான். அவனும் சிவபெருமான படை வீரர்களும் தக்ஷனோட வேள்வியை சர்வநாசம் பண்ணிட்டார். யாகசாலை, யாக குண்டம், யாக பொருட்கள் எல்லாவற்றையும் அடித்து உடைத்து துவம்சம் பண்ணிட்டார். அவர்களை தடுக்க வந்த சில தேவர்கள், சில முனிவர்கள், இன்னும் வேறு யாராக இருந்தாலும் கொடூரமாக கொன்று தீர்த்தாச்சு. இறுதியாக தக்ஷனையும் வீரபத்ரன் தலையை துண்டித்து கொன்றான். இங்கு மிகவும் சுருக்கமாக சொல்கிறதுனால தக்ஷனோட தலையை சிவபெருமான் துண்டித்தார்னு பட்டத்திரி சொல்லியிருக்கார். பிறகு தேவர்கள் எல்லாரும் வேண்டிக் கொண்டதுனால சிவபெருமான் தக்ஷனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறார். அவனும் உயிர் பெற்று எழுந்தான். பிறகு பிரம்மாவும் சிவபெருமானும் பங்கேற்க அழைக்கப்பட்டு வேள்வி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது ஹே குருவாயூரப்பா, நீங்களும் தோன்றி அந்த வேள்வி சிறப்புற நடந்து முடிய ஆசீர்வதித்தீர்கள். தக்ஷனும் அமைதி பெற்றான். இப்படி பிரசாந்தியை அளிப்பவரே மருத்புரேசா, நீங்களே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பட்டதிரிகள் பிரார்த்தனை செய்கிறார். இந்த தசகத்தில் நமக்கு 2 கருட சேவை கிடைச்சது.
10,000 ஆண்டுகள் தவம் செய்த கர்தமருக்கு பகவான் தந்த தரிசனம். அதை பாகவதம் வர்ணிப்பதை கேட்போம். தாமரை போன்ற கண்களை உடைய பரமபுருஷ பகவான் கர்தம முனிவருக்கு வேதங்களின் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய தனது உன்னத வடிவை காட்டினார். கதிரவன் போன்ற ஒளியுடன் வெள்ளை தாமரைகளாலும் வெள்ளை அல்லிகளாலும் ஆன மாலை அணிந்த வடிவத்தில் கர்தம முனிவர் பகவானை பார்த்தார். அவர் மஞ்சள் பட்டு அணிந்திருந்தார். அவருடைய தாமரை போன்ற முகத்தின் ஓரத்தில் சீரான கரிய சுருண்ட முடிக்கற்றைகள் தொங்கின. மகுடத்தாலும் குண்டலங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தன் 3 கைகளில் சங்கு, சக்கரம், கதை ஆகியவற்றையும் 4வது கரத்தில் வெள்ளி அல்லியையும் தாங்கியிருந்தார். எல்லா பக்தர்களின் மனத்தையும் கவரக்கூடிய புன்சிரிப்பு தவழும் முகம், மகிழ்ச்சியும் கனிவும் கூடிய பார்வை, கழுத்திலிருந்து தொங்கும் புகழ்மிக்க கௌஸ்துபமணி மார்பில் தங்கம்போல் மின்ன, கருடனின் தோள்களில் தன் தாமரை போன்ற திருவடிகளை வைத்து வானில் நின்றார். இது முதல் கருட சேவை. 2வது கருட சேவை சிவனை சமாதானப்படுத்தி தக்ஷயாகமெல்லாம் பூர்த்தி ஆகிறது இல்லையா, திருப்பியும் அப்போது அது பூர்த்தி ஆகிற சமயத்தில் பகவான் வரார் இல்லையா, அப்போ நடக்கிறது. தக்ஷன் அப்போ தூய்மையான தியானத்தில் சுத்தம் செய்யப்பட்ட வெண்ணெயை யஜுர்வேத மந்திரங்களை ஓதி அர்ப்பணித்தவுடன் பகவான் விஷ்ணு தனது மூல வடிவமான நாராயணராக அங்கே தோன்றினார். பகவான் நாராயணர் பெரிய இறக்கைகளை உடைய ஸ்தோத்திரம் என்ற பெரிய கருடனின் தோள்களில் அமர்ந்திருந்தார். பகவான் தோன்றிய போது அங்கு நிறைந்த பேரொளி பிரம்மதேவர் உள்ளிட்ட அனைவர் ஒளியையும் மங்கச் செய்தது. சியாம நிறத்துடன் பொன்னிற ஆடைகளை அணிந்து தலையில் அணிந்த கிரீடம் சூரியனைப் போல தகதகக்க, சுருண்ட தலைமுடி வண்டுகளைப் போல கருநீலமாக அழகு செய்தது. அவரது காது குண்டலங்கள் முகத்துக்கு எழில் செய்தன. பொன்னாலான காப்புகளும் வளைகளும் அணிந்த தன் 8 கைகளில் சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை மலர், அம்பு, வில், கேடயம் மற்றும் வாள் ஆகியவற்றை தாங்கியிருந்தார். பல்வேறு அழகிய வண்ணமலர்கள் பூத்து குலுங்கிய ஒரு மரம் போல அவரது தோற்றம் கண்ணை பறித்தது. மகாலட்சுமி தாயாரும் மலர் மாலையோடு அவர் மார்பில் இடம்பெற்று அழகை அதிகரித்தாள். பக்தர்களை ஈர்க்கும் புன்னகையால் அவர் முகம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவரது தலைக்கு மேல் இருந்த வெண்கொற்ற கொடையானது முழு வெண்ணிலவு போல தோற்றம் அளித்தது. பாகவதத்தில் இந்த 2 டிஸ்கிரிப்ஷனும் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொண்டிருக்கேன். பாகவதத்தில் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வர ஸ்லோகங்களோட நம்பரையும் கீழே கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸு. அதனால தான் அதை தமிழில் கொடுத்துருக்கேன். பாகவத ஸ்லோகத்தோட நம்பரை பார்த்து சமஸ்கிருதத்துலேயும் பார்த்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா.